ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் பன்னீர் மசாலா. செய்ய தேவையான பொருட்கள்: வெங்காயம் 200 கிராம், தக்காளி 100 கிராம், பச்சை மிளகாய் 4, வறுத்த பன்னீர் 250 கிராம், பூண்டு 4 இடித்தது, தேவையான அளவு எண்ணெய், புதினா, தனியாத்தூள், மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு. சரி, இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? கடாயில் எண்ணெயை ஊற்றி வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். 1 கப் வெங்காயம், 200 கிராம் வெங்காயம் போட்டால் சரியாக இருக்கும். 200 கிராம் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கும் போது இது வீட்டில் செய்யப்பட்ட பன்னீர். அதை நான் செஞ்சு கட் பண்ணி எண்ணெயில் போட்டு வறுத்தது. இது எப்படி செய்யணுன்ற முறையை உங்களுக்கு அப்புறம் காமிக்கிற ஒரு வீடியோவில். அடுத்து நம்ம நல்லா வதக்கும் போது வெங்காயத்தை நல்லா வதக்குறோம். தட்டை போட்டு மூடுனாக்கா அந்த ஆவிலேயே நல்லா குமிங்கி வதங்கும். வெங்காயம் பாருங்கள், கொஞ்சம் கலரும் மாறி இருக்கு. வெங்காயம் வதக்கிட்டே இருக்கும்போது 1 கப் புதினா, 1 கப் தக்காளி, அதாவது 100 கிராம் தக்காளி போடுங்க. 200 கிராம் வெங்காயத்துக்கு 100 கிராம் தக்காளி சரியாக இருக்கும். 4 பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கணும். பச்சை மிளகா சிலர் சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி போடுவாங்க. சிலருக்கு உடம்புக்கு ஒத்துக்காது அந்த விரைகள், அதனால் நான் அப்படியே போட்டிருக்கேன். அடுத்து இடித்த பூண்டு, ஒரு 4 பல்லு பூண்டு. பன்னீர் செய்யும்போது மோஸ்ட்லி இஞ்சி ரொம்ப கம்மியாக தான் சேர்க்கணும். ஆனால் நான் இதில் இஞ்சி சேர்க்கலை. ஏன்னா இஞ்சியோட ஃப்ளேவர் நான்வெஜ்ஜுக்கு கொஞ்சம் நல்லா செட் ஆகும். ஆனால் வெஜிடேரியனுக்கு கொஞ்சம் திட்டமாக தான் சேர்த்தாகணும். ஏன்னா அதோட தன்மை கொஞ்சம் மாறும். அதனால் இஞ்சி நான் இதில் சேர்க்கலை, பூண்டு மட்டும் சேர்த்துருக்கேன். போட்டுட்டு நல்லா கிளறிட்டு தட்டை போட்டு மூடி நல்லா வதங்க விடணும். இங்கே பாருங்கள், அந்த நல்லா வதங்க தக்காளி வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியே அந்த எல்லா மசாலாவும் சேர்த்து நல்லா வதங்கிறதுக்கு யூஸ் ஆகும். கலரும் நல்லா மாறிக்கிட்டு வருது. இந்த நேரத்தில் தனியாத்தூள் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1½ ஸ்பூன், போட்டு நல்லா கலரணும். தண்ணி முக்கால்வாசிக்கு மேலே சுண்டுனதுக்கப்புறம் மிளகாய்த்தூளும் தனியாய்த்தூளும் போட்டு நல்லா கலரணும். அதனோட பச்சை வாசனை, அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கணும். தேவையான அளவு தண்ணீரும் விட்டுக்கலாம். ஏன்னா அது வதங்கும் போது கொஞ்சம் தண்ணி விட்டால் அந்த ரா ஸ்மெல்லும் போயிடும். கொஞ்சம் தண்ணி, தேவையான அளவு தண்ணியை ஊற்றி இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா வதக்கிடுங்க. இப்போது வறுத்தெடுத்து பன்னீரை ஆட் பண்ணுறோம்.
இது மசாலான்றதால இப்போ ட்ரையாக இருக்கணுன்னாக்கா தண்ணி நம்ம சுத்தமாக சேர்க்க தேவை. இது மசாலான்றதால நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்தா அந்த தண்ணியில் அந்த மசாலா போய் அதனோட ஃப்ளேவர் பன்னீருக்கும் போகும். பன்னீர் எப்பவுமே சிலர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா லாஸ்ட் நேரத்தில் மிக்ஸ் பண்ணுவாங்க. அப்போ அது உள்ளே வந்து அந்த மசாலாவே போகாது. அந்த பன்னீர் சும்மா ட்ரையாக சாதாரணமாக தான் டேஸ்ட்டு கொடுக்கும். நம்ம பன்னீர் செய்யும்போது மசாலாவில் அந்த தண்ணியும் இருக்கணும், இருந்தால் தான் அந்த மசாலா தண்ணி அந்த பன்னீர் உள்ள போய் நல்ல ஃப்ளேவரும் நமக்கு கொடுக்கும். இப்போ கொஞ்சம் தேவையான அளவு தண்ணீரை விட்டுருக்கும். தண்ணீரை ஊற்றி நல்லா கலரி ரொம்ப தண்ணி விடக்கூடாது. ஒரு அரை கப் தண்ணி போதும். கொஞ்சம் வேணால் ஒரு ஸ்பூன் தண்ணி எண்ணெயும் விட்டுக்கலாம். பன்னீர் வந்து சின்ன சின்ன க்யூபாக இருந்தால் அதில் மசாலாவோட ஃப்ளேவர் இறங்கும். நான் கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கேன், அதனால் அந்த பன்னீரை வந்து கொஞ்சம் கட் பண்ணி விடுறேன் அந்த மசாலா இறங்கிறதுக்கு. இந்த மசாலா வந்து தோசைக்கு, சப்பாத்திக்கு, ஒரு சாம்பார் சாதத்துக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். பன்னீர் வந்து மோஸ்ட்லி நம்ம கடையில் வாங்குறத விட வீட்டில் செய்கிறது ரொம்ப நல்லது. இது எப்படி செய்யணுன்ற முறையை நான் உங்களுக்கு வீடியோவில் நான் கண்டிப்பாக போடுறேன், அதை பாருங்கள். ஆக்சுவலாக வந்து நம்ம செய்கிறதுல வந்து நமக்கு பியூராகவும் கிடைக்கும், அதே நேரத்தில் குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாகவும் வரும். 3 பேக்கெட்டு பாலுக்கு 200 கிராம் பன்னீர் வரும். பாருங்கள், அந்த தண்ணி வந்து அதில் ஊற்றி அந்த மசாலாவில் நல்லா அப்சர்வ் ஆகி அதோட ஃப்ளேவரும் கலரிங்கும் எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள். நான்வெஜ்ஜு சாப்பிடாதவங்க இந்த பன்னீரை நல்லா சேர்த்துக்கலாம். இதில் இருக்கிற ப்ரோட்டீன் அவ்வளோ உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுவும் நம்மளாக ப்ரிப்பேர் பண்ண பன்னீரை சாப்பிட்றது ரொம்ப நல்லது. கடையில் நம்ம வாங்கும்போது அதில் கலரிங் கண்டிப்பாக சேர்ப்பாங்க. இதில் உங்கள் எதிர்க்க செய்கிறது எந்த வித கலரிங்கோ எதுவுமே இல்லை, வீட்டில் இருக்கிற பொருளை தான் நம்ம செய்கிறது. இது வந்து உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. நல்லா கலரி விட்டு அந்த தண்ணியெல்லாம் நல்லா இழுத்துக்குச்சு பாருங்கள். எண்ணெயும் ரொம்ப ஜாஸ்தி விடலை, கரெக்டாக மீடியமாக. எது ஒன்றுமே அளவாக இருந்தால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. காலையில் ஆஃபீஸ்க்கு போகும்போது இந்த மாதிரி கொஞ்சம் இதில் வந்து நீங்கள் தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் நல்லா செஞ்சிங்கன்னா கொஞ்சம் ஃப்ரை மாதிரி வரும். சாதத்தை வந்து வெடிச்சுக்கிட்டால் அப்படி சாப்பாட்டில் போட்டு கிளறி கூட எடுத்துகிட்டு போகணும். பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. பசங்க பொதுவாக இந்த சாம்பார் கீம்பார்லாம் கூட அந்தளவுக்கு விரும்ப மாட்டேன்றாங்க இப்போல்லாம். இந்த மாதிரி ஃப்ரைஸ் பண்ண சாதம் அதெல்லாம் சில இடத்துலலாம் வந்து வெளியில் சாப்பிட்றாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் இது கொஞ்சம் நேரத்தில் நம்ம செஞ்சிடலாம். இதை பாருங்கள், பன்னீர் மசாலா தொக்கு ரெடி ஆகிடுச்சு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.